ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சம்மருக்கு நல்லா குழு குழுன்னு நுங்கு சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு செய்ய போகிறேன். இதுக்கு இதில் 6 பீஸ் அளவுக்கு நுங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மேலே இருக்கிற அந்த தோலை நம்ம எடுத்துக்கலாம். கடைகளில் செய்யும்போது அந்த தோலை எடுக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கரண்டியை வச்சு அப்படியே நசுக்கி விடுவாங்க. அந்த தோலில் கொஞ்சமாக துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும். நம்ம இப்போது அந்த தோலை எடுக்கிறதுனால நமக்கு நுங்கு சர்பத் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம அப்படி அரைக்கும்போது அது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக ஆகாது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்தில் சர்பத் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் ஒரு 3 பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சி விதைகள்லாம் நீக்கிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை அந்த நொங்கு பேஸ்ட் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம ஐஸ் க்யூப் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு 150 ml அளவுக்கு நம்ம நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாம். இதில் இன்றைக்கி நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல. இதில் இருக்கிற இனிப்பு சுவையே இதுக்கு போதுமான அளவு இருக்கும். நன்னாரி சிரப்பை சேர்த்துட்டு இந்த ஐஸ் க்யூப், அந்த நுங்கு பேஸ்ட்டு, சிரப் எல்லாத்தையுமே நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்படி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு சர்பத் நல்லாவே டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான நுங்கு சர்பத் தயாராகிடும். பாருங்கள், நுங்கு எல்லாம் தண்ணியோட அப்படியே கரையில் மேலே ஃப்ளோட் ஆகிற அளவுக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும். தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்கக்கூடாது. இந்த சர்பத்தை ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 பீஸ் அளவுக்கு நுங்கை மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீசஸ்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கிளாஸில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த சர்பத்தையும் சேர்த்து ஒரு 3 ஐஸ் க்யூபையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான நுங்கு சர்பத் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.